நடிகை ராஜஸ்ரீ அந்த நாளில் கவர்ச்சி நாயகியாக வலம் வந்தவர். இவர் முதல் படமான கைராசி திரைப்படத்தில் எம்ஜிஆருடன் 14 வயதில் ஜோடி சேர்ந்து நடித்தார். அப்பொழுதே ஜம் என்று கும் என்று இருப்பார். மான்விழி போன்ற கண்கள், மேகம் போன்ற கூந்தல், பந்து போன்ற உடல் அமைப்பு எல்லோரையும் சொக்க வைக்கும். புன்சிரிப்பு என தமிழ் சினிமா மட்டுமல்ல, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என எல்லா மொழிகளிலும் வெற்றி வாகை சூடிய கவர்ச்சி நாயகி. கலையரசி திரைப்படத்திற்கு பிறகு 3 வருடம் யாரும் அழைக்கவில்லை. அதன் பிறகு இயக்குனர் ஸ்ரீதர் காதலிக்க நேரமில்லை படத்திற்கு நடிக்க அழைத்தார். சென்றவருக்கு எந்த டெஸ்டும் எடுக்கவில்லை. அடுத்த நாள் படப்பிடிப்புக்கு நேராக வர சொல்லிவிட்டார்கள். மேக்கப் கூட அதிகமாக போட முடியவில்லை. காரணம், இது ஒரு வண்ணப்படம் என்று சொல்லிவிட்டார். சித்ராலயா கோபு என்ன காட்சி என்று கேட்டார். நடனக் காட்சி என்று சொன்னார்கள். யார் நடன மாஸ்டர் என்று கேட்டார். அதெல்லாம் யாரும் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் வந்தவுடன் அவருக்கு ஒரு நைட்டியை கொடுத்து இதை போட்டு கொண்டு வாங்க என்று சொல்லிவிட்டார்கள். இவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியவில்லை. முதல் ஷாட், அதுவும் நைட்டில். என்ன படம் எடுக்க போறாங்களோ என்று சகித்து கொண்டே நைட்டியோடு வந்தார். அந்த பாடல்தான் அனுபவம் புதுமை அவனிடம் கண்டேன் என்று கிறங்க வைத்து ரசிகர்களை கட்டி போட வைத்தார். ஓரவிழியால் இவர் பார்த்த பார்வையில் ரசிகர்கள் படம் பார்த்துவிட்டு வெளியே வந்தபோது செம்மக்கட்ட என்று ராஜஸ்ரீயை பாராட்டி தள்ளினார்கள். முதல் படமே எம்ஜிஆர் அவர்களுடன் கலையரசி படத்தில் டூயட் பாடிய நடிகை ராஜஸ்ரீ. அப்போது அவருக்கு வயது 14. இந்த படம் 5 வருடமாக படப்பிடிப்பில் தாமதமாக வெளிவந்தது. இந்த படம் வெளிவரும் பொழுது ராஜஸ்ரீயின் வயது 19. வளர்ந்து செம அழகுடன் கண்ணழகியாக திகழ்ந்தார். அடுத்த படம் டிஸ்கோ சாந்தியின் அப்பா ஆனந்தனுடன் செங்கமல தீவு படத்தில் ஜோடியாக நடித்தார். இந்த படத்தின் படப்பிடிப்பு முழுவதும் காட்டுக்குள் நடத்தப்பட்டது. அப்பொழுது இவரை பாம்பு கடித்து வலியால் துடித்தார். உடனே அருகில் இருந்த மருத்துவமனைக்கு சென்று இவர் உயிரை காப்பாற்றினார்கள். அன்று முதல் வெளிப்புற படப்பிடிப்பு, காட்டுக்குள் படப்பிடிப்பு என்றால் கொஞ்சம் பயந்துதான் நடிப்பார். சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு புற்றி ஏதாவது இருக்கிறதா, ஏதாவது ஊர்ந்து வருகிறதா என்று இவர் கவனமாக பார்த்து நடிப்பார். தெலுங்கு படங்களில் காட்டு பகுதியில் படம் பார்க்கும் பொழுதும் இவர் பயந்து கொண்டே நடிப்பார். NT ராமாராவ் இவரை கிண்டல் அடிப்பார். பாம்பு வந்தால் நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ தைரியமாக நடி என்று சொல்வார். காதலிக்க நேரமில்லை காஞ்சனா படத்தில் இருந்து ராஜஸ்ரீ அழகு, இளமை பேசப்பட்டது. அந்த படத்துக்கு பிறகு இவர் இரவு பகலாக நடிக்க தொடங்கிவிட்டார். சரி, கலையரசி படத்தில் நடித்த அனுபவம் பற்றியும் அதில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளை பற்றியும் பார்க்கலாம். ராஜஸ்ரீ சின்ன வயதில் தீநகரில் குடியிருந்து வந்தார். பள்ளிக்கூடம் போகும்போது தனது அண்ணன்களுடன் பள்ளிக்கு கட்டடித்துவிட்டு TR ராஜகுமாரியின் தியேட்டரான ராஜகுமாரி தியேட்டருக்கு படம் பார்க்க போய்விடுவார். அப்போதெல்லாம் எம்ஜிஆரை பார்த்தால் இவருக்கு பிரமிப்பாக இருக்கும். பத்மினி, பானுமதி, சாவித்திரி என்று எம்ஜிஆர் ஜோடியாக கலக்கி கொண்டிருப்பார். அப்படி 10 வயதிலிருந்து நடிக்க தொடங்கியவர் 14 வயதில் எம்ஜிஆர் அவர்களுடன் கலையரசி படத்தில் சந்திரமண்டலத்தில் வரும் ராணியாக ஜோடியாக நடிக்க ஒப்பந்தம் செய்தார்கள். எம்ஜிஆர் படப்பிடிப்பில் தன்னுடைய நடிப்பை மட்டும் பார்த்துவிட்டு போக மாட்டார். உடன் நடிக்கும் நடிகையின் ஹேர் ஸ்டைல் மற்றும் அவர்களின் ட்ரெஸ், அவர்களின் நடிப்பு எல்லாவற்றையும் கூர்ந்து கவனிப்பார். ஒருமுறை ராஜஸ்ரீயின் மேக்கப் சரியில்லை என்று சொல்லி மீண்டும் மேக்கப் போட்டு நடிக்க வைத்தவர் எம்ஜிஆர். சந்திரமண்டலத்தில் ஷூ போட்டு நடந்தால் நார்மலாக நடக்கலாம், இல்லை என்றால் பறந்து போவது போல இருக்கும். அப்படி எம்ஜிஆரும் இவரும் பறந்தபடி டூயட் பாடிய அந்த பாடல் காட்சி எல்லாம் எடுத்த பொழுது ரோப் கட்டி நடிக்க வைத்தார்கள். ராஜஸ்ரீக்கு ரோப் கட்டுவது புதிது என்பதால் இடுப்பு முதுகெல்லாம் வலி ஏற்பட்டு கத்தி இருக்கிறார். உடனே எம்ஜிஆர் ரோப்பை இறக்க சொல்லி அவருக்கு தைரியம் சொல்லி நடிக்க வைத்திருக்கிறார். அதே போல பூவா தலையா படத்தில் ஜெமினி கணேசனுக்கு ஜோடியாக நடித்தார். மதுரையில் பிறந்த மீன்கொடியை உன் கண்களிலே கண்டேன் என்ற பாடலுக்கு அழகான நடனம் ஆடியிருப்பார். கவிஞர் வாலி இந்த பாடலை எழுதியிருப்பார். இந்த பாட்டுக்கு யார் நடிக்கிறார்கள் என்று கேட்டவுடன் ராஜஸ்ரீ என்றவுடன் ஒட்டுமொத்த அழகையும் அவர் வர்ணித்து பாடல் எழுதியிருப்பார். கால் முதல் தலை வரை தமிழ் என்னும் அமுத சொற்களால் அழகாக கவிஞர் வாலி எடுத்து வைத்தது. அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. அதில் ராஜஸ்ரீ நடனம் மிகவும் இளைஞர்களால் கொண்டாடப்பட்டது. அந்த பாடலுக்காகவே திரும்ப திரும்ப வந்து படம் பார்த்த ரசிகர்கள் ஏராளம். அவர் படப்பிடிப்பில் காதல் மன்னன் ஜெமினி கணேசுடன் நெருங்கி பழகியது தாராளம். அதனால்தான் பத்திரிகைகள் ஜெமினி ராஜஸ்ரீ பற்றி இப்படி எழுதியது. காதல் மன்னனும் கவர்ச்சி கண்ணியும் அதிக நெருக்கம், படப்பிடிப்பில் ஒன்றாக உறக்கம் என்று எழுதினார்கள். இருவரும் எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை. மற்றும் சில பத்திரிகைகள் படப்பிடிப்பில் ஜெமினியுடன் கண்ணழகி நடிகை காதல் என்று கிசுகிசு எழுதினார்கள். ஜெமினிக்கும் இந்த நடிகையின் மீது ஒரு கண் இருந்தது. இந்த கிசுகிசு ரொம்ப பலமாக எழுதப்பட்டது. பூம்புகார் படத்தில் மாதவியாக நடித்திருந்தார். கண்ணகியாக விஜயகுமாரி ஒரு பக்கம் கலக்கினாலும் மாதவியாக தன் அழகால் ரசிகர்களை மயக்கினார் ராஜஸ்ரீ. வரலாற்று நாயகி மாதவி யார் என்று தெரியாத இளைஞர்களுக்கு அந்த காலத்தில் மாதவி இப்படி ராஜஸ்ரீ மாதிரிதான் இருப்பாரோ என்று கற்பனை செய்து கொண்டார்கள்.
விஜயகுமாரின் நடிப்பை விட இவர் நடிப்பு மக்களால் ரசிக்கப்பட்டது. அப்போது பிரபலமான அரசியல் தலைவருடன் இவரை பற்றி கிசுகிசு கிளம்பியது. இப்படி கண்ணழகும் பருத்த தேகமும் கொண்ட இவரை யார்தான் விரும்ப மாட்டார்கள்? பட்டிக்காட்டு பொன்னையா படத்தில் எம்ஜிஆர், ராஜஸ்ரீ இருவரும் ஜோடியாக நடித்திருந்தார்கள். ராஜஸ்ரீக்கு ஒரு கவர்ச்சி பாடல் சூப்பராக இருக்கும். அண்ணன் எம்ஜிஆருக்கு ஜெயலலிதா ஜோடியாகவும் இவர் தம்பிக்கு ஜோடியாக நடித்திருப்பார். அப்பொழுது எம்ஜிஆரும் ராஜஸ்ரீயும் பாடும் கவர்ச்சி பாடலான இரவுகளை பார்த்ததுண்டு உறவுகளை பார்த்ததில்லை என்ற அந்த பாடலுக்கு ரசிகர்கள் கிறங்கிதான் போனார்கள். கவர்ச்சி என்றால் அது ராஜஸ்ரீ தான் என்று அன்றைய பத்திரிகைகள் இவர் அழகை புகழ்ந்து தள்ளியது. குடியிருந்த கோயில் படத்தில் இரட்டை வேடத்தில் நடித்திருக்கும் எம்ஜிஆருக்கு அண்ணன் ஜோடியாக இவர் நடித்திருப்பார். உன் விழியும் என் வாளும் சந்தித்தாள் என்ற பாடலுக்கு மிக கவர்ச்சியாக நடித்திருப்பார் ராஜஸ்ரீ. கத்திமுனை காயம் செய்யும் பெண் கண்பட்டால் மாயம் செய்யும் என்ற வரிகளில் எல்லார் ஈஸ்வரி பாட இவர் ஆட மயங்கிதான் போனார்கள் வாத்தியார் ரசிகர்கள். அந்த அளவுக்கு ரசிகர்களை அந்த பாடலில் மயக்கியிருப்பார். அதே போல துள்ளுவதோ இளமை என்ற பாடலுக்கு துள்ளி துள்ளி நடனமாடி ரசிகர்கள் இதயத்தில் இடம் பிடித்தவர் நடிகை ராஜஸ்ரீ. எம்ஜிஆருக்கு மிகவும் பிடித்த நடிகையாக இருந்தார். தெலுங்கில் என்.டி. ராமாராவுடன் நெருங்கிய நட்பில் இருந்தார். அங்கு தெலுங்கு ரசிகர்கள் இவர் கவர்ச்சியை கொண்டாடி தள்ளினார்கள். தெலுங்கு சினிமா பத்திரிகைகள் இவரை அரைகுறையுமாக போட்டோ எடுத்து நடுப்பக்கத்தில் போட்டு பணம் சம்பாதித்தார்கள். கவர்ச்சி வேணுமா, கூப்பிடுங்கள் ராஜஸ்ரீயை என்று தெலுங்கு சினிமா தயாரிப்பாளர்களும் இயக்குநர்களும் இவருக்கு அழைப்பு விடுத்தனர். அந்த காலத்தில் மாயமோதிரம் போன்ற அரசர்கள் படத்தில் இவர் இறுக்கமான கச்சை கட்டி எடுப்பான அங்கங்களை காட்டி கருப்பு வெள்ளை படத்தில் கவர்ச்சியாக நடித்திருப்பார். தெலுங்கு படங்கள் இவர் கவர்ச்சிக்காகவே கல்லா கட்டியது. அதே போல மலையாள தேசமும் இவரை விட்டு வைக்கவில்லை. அந்த காலத்தில் நடிகைகள் வெறும் ஜாக்கெட் மட்டும் அணிந்து கொண்டு பாவாடையை போல முண்டு கட்டி கொண்டு நடிப்பது வழக்கம். பிரபல நடிகைகளாக இருந்தாலும் இயக்குநர்கள் அப்படி நடிக்க வைத்து விடுவார்கள். இதற்கு ராஜஸ்ரீயும் விதிவிலக்கல்ல. அவரும் அப்படி முண்டு கட்டி நடித்திருக்கிறார். தெலுங்கில் இவருக்கு நிறைய கதாநாயகி வாய்ப்புகளை கூப்பிட்டு கொடுத்தார் என்.டி.ஆர். மற்றும் நாகேஸ்வர் ராவ், சோபன் பாபு, கிருஷ்ணா என எல்லா முன்னணி கதாநாயகர்களும் நடித்தவர் இவர். கன்னடத்தில் ராஜ்குமாருடன் முக்கியமான படங்கள் எல்லாம் நடித்து வெற்றியை பறைசாற்றியிருக்கிறார். மலையாளத்தில் சத்யனுடன் ஜோடியாக நடித்திருக்கிறார். அங்கு இவர் பெயர் கிரேசி. இவரின் உண்மையான பெயர் குஷ்மகுமாரி. இந்த பெயர் சினிமாவுக்கு ஒத்து வராது என்று ஜாதகம் பார்த்து இவரே தன் பெயரை ராஜஸ்ரீ என்று மாற்றியது தனிக்கதை. இவர் தியாகராய நகரில் போரூர் சோமசுந்தரம் தெருவில் குடும்பத்துடன் வசித்து வருகின்றார். அது ஒரு பிரம்மாண்டமான பங்களா, 18 படுக்கை அறைகள் கொண்ட வீடு. இப்பொழுது அந்த வீடு சும்மாதான் கிடக்கிறது. தன் மகனுடன் வேறு வீட்டில் வசித்து வருகிறார். இவர் தனக்கு சொந்தமான நகைகளை தியாகராய நகர் பிரகாசம் தெருவில் உள்ள வங்கி லாக்கரில் வைத்திருந்தார். ஒரு பகலில் அந்த நகைகள் லாக்கரில் இருந்து எடுத்தார். வங்கி கணக்கிலிருந்து 1 லட்சம் ரொக்க பணத்தையும் எடுத்துக்கொண்டார். பின்னர் வங்கி வாசலில் நிறுத்தப்பட்டிருந்த தனது காரில் ஏறி உட்கார்ந்தார். நகைகள் மற்றும் பணத்தை ஒரு பையில் போட்டு காரின் பின் சீட்டில் வைத்தார். அப்போது அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் காரில் அருகில் சில 10 ரூபாய் நோட்டுகளை வீசினார். அந்த 10 ரூபாய் நோட்டுகளை உங்களுடையதா என்று பாருங்கள் என்று நடிகை ராஜஸ்ரீயிடம் கேட்டார். ரூபாய் நோட்டுகளை பார்த்த ராஜஸ்ரீ காரை விட்டு கீழே இறங்கினார். அருகில் சிதறி கிடந்த 10 ரூபாய் நோட்டுகளை குனிந்து எடுத்தார். அந்த நேரத்தை பயன்படுத்தி ரூபாய் நோட்டுகளை வீசிய மர்ம ஆசாமி காரில் நகைகள் மற்றும் 1 லட்சம் ரூபாய் ரொக்க பணத்தை வைத்திருந்த பையை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் தப்பி ஓடிவிட்டார். ரூபாய் நோட்டுகளை பொறுக்கி எடுத்துக்கொண்டு காரில் ஏறிய நடிகை ராஜஸ்ரீ பையை காணாமல் அதிர்ச்சி அடைந்தார். அதன் பிறகுதான் தான் மோசம் போன விஷயம் அவருக்கு தெரிய வந்தது. கொள்ளை போன நகைகளில் தங்க, வைடூரிய நகைகள் இருந்தன. வைரத்தோடு வைர நெக்லஸ், தங்க சங்கிலி, வைர கை கடிகாரம் போன்றவை இருந்ததாக சொன்னார். அவற்றின் மதிப்பு 15 லட்சம் இருக்கும் என்றும் மதிப்பிடப்பட்டுள்ளது. புகார் கொடுத்தார். பாரம்பரியமிக்க பழங்கால நகைகள் பறிபோய் விட்டது என்று நடிகை ராஜஸ்ரீ கண்கலங்கிய மனசம்பவம் உண்டு. தெலுங்கு தாய்மொழி என்பதால் இவருக்கு தமிழ் எழுத படிக்க வராது. கடந்த 1978க்கு பிறகு எங்கும் எந்த மொழியிலும் நடிக்கவில்லை. கடைசியாக நாளை நமதே படத்தில் நடித்திருந்தார். ஒரு அரசியல்வாதியுடன் 1978இல் திருமணம் நடந்துள்ளது. ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. 4 வயது ஆரம்பிக்கும் போதே இவரது கணவர் மாரடைப்பால் காலமாகிவிட்டார். முழுமையாக 5 ஆண்டுகள் கூட இவரது இல்லறம் நீடிக்கவில்லை. இவர் கணவர் இறக்கும் நேரத்தில் சினிமாவிலோ தொலைக்காட்சிகளோ நீ நடிக்கக்கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்டதால் அவர் எந்த படத்திலும் தொலைக்காட்சியிலும் நடிக்கவில்லை. மகன் அமெரிக்காவில் இருப்பதால் சில நாட்கள் அமெரிக்காவிலும் சில நாட்கள் தீநகர் வீட்டிலும் முடங்கி கிடக்கிறார். சினிமா வாடை இல்லாமல் காலம்தான் பிரபலங்களை எப்படி கட்டி போடுகிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஒரு காலத்தில் கவர்ச்சி கன்னியாக திரையுலகின் இளவரசியாக வலம் வந்த இவரை இன்று தனி பங்களாவில் முடக்கி போட்டுவிட்டது காலம்.